வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்வி டைல்ஸ். நம்ம எஸ்எஸ்வி டைல்ஸ் இது எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, புஷ்பலதா ஸ்கூல் பக்கத்துல. நம்ம சிட்டிக்குள்ள இருந்து வரும்போது புஷ்பலதா ஸ்கூல் தாண்டி வரணும். 4-வே ட்ராக்ல இருந்து வந்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி மலை தாண்டின உடனே A2B பில்டிங், சர்வீஸ் ரோட்ல A2B பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் தாண்டின உடனே தான் நம்ம எஸ்எஸ்வி டைல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம லொகேஷன் வந்து ரொம்ப கரெக்டா சொல்ல போனோம்னா, ஸ்ரீ பாலாஜி ப்ரமோட்டர்ஸின் சாய் பாலாஜி கார்டன் அதுலதான் கரெக்டா அமைஞ்சிருக்கு. நம்ம எஸ்எஸ்வி டைல்ஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விதமான டைல்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலையும் உங்களுக்கு இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், வாங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது பாத்தீங்கன்னா 4x2. 4x2 வந்து இது ஒரு பிராண்டட் மெட்டீரியல், கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிஎல்ல ஒன் ஆஃப் த பிராண்ட், சரிங்களா? அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த பிராண்ட். நம்ம கடையில பாத்தீங்கன்னா அனைத்தும் பிராண்ட் சம்பந்தமான பொருள் தான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம குஜராத்ல இருந்து நேரடியா கொள்முதல் பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் மக்களுக்கு நேரடியா தான் நம்ம விற்பனை பண்றோமே தவிர இதுல ஒரு புரோக்கரோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்றது இல்லை. ரெண்டாவது, குவாலிட்டியில நாங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த ஒன் டைம் ஸ்டாக்கோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியோ அந்த மாதிரி நாங்க எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி பிரீமியம் குவாலிட்டி அது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, எங்கிட்ட நிறைய இன்ஜினியர்ஸ் லைக் பண்ணி வர்றது என்னன்னா, நம்ம ஒரு டைம் தான் வீடு கட்டுறோம், அந்த வீடை வந்து நல்லபடியா மக்களுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற கான்செப்ட்ல தான் எல்லா இன்ஜினியர்ஸும் நம்மகிட்ட வர்றாங்க. ஸோ அந்த இன்ஜினியர்ஸ் கான்செப்டுக்கு ஏத்தாப்புல நம்மளும் போறதுனாலதான் நம்ம நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா 4x2 செட் பண்ணி இப்ப இதை பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாத்ரூம் வால் இந்த கான்செப்ட்லயும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம கொண்டு போகலாம். பாத்ரூம் வால் டைல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளோருக்கு வந்து நம்ம பார்டர் போட்டு யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரியும் கொண்டு போகலாம். நம்மகிட்ட வந்து எல்லாமே பிராண்டுக்கு நிகரான ஒன்றுதான் நம்ம விற்பனை பண்றோம். பாருங்க, அவ்வளவு கலெக்ஷனும். நீங்க நேர்ல வந்து பாருங்க, அப்படி எங்கிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். நீங்க எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கீங்களோ போன்ல அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய நிறுவனத்துல இருந்து ஒருத்தங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, பண்ணிக்கலாம். இந்த 4x2 மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வெட்ரிஃபைட் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை அதாவது இந்த பாடியோட தன்மையை வந்து வெட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா மேட்டு. இது வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாத்ரூம் ஃப்ளோர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன், போர்டிகால் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்லின் பாடியில தயாரிக்கப்படுறதுதான் மேட்டு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா அதே ஃபோர்ஸ்லின்ல உங்களுக்கு கிளாசி. இந்த டைப்ல நிறைய இடத்துல கிடைக்காது, நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் மேட்டு தான். இது வந்து மேட்ல கார்விங்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா உள்ள உங்களுக்கு உட்ல வந்த மாதிரி இந்த கார்விங் இடையில வரும். நீங்க கை வச்சு பார்க்கும்போது இந்த கார்விங் உங்களுக்கு உங்க கையில நீங்க ஃபீல் பண்ணலாம் அதை. அப்புறம் இது பாத்தீங்கன்னா எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். மற்றபடி பாத்ரூம், நம்ம கிச்சன் பாத்ரூம் இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ல நம்மளுக்கு உட்டன் ஃபீலிங்ல ஃப்ளோர் கொடுத்திருப்பாங்க, அந்த ஃபீல் கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு 2x2 மேட்டு தான் பார்த்துக்கோங்க. இதுவும் 2x2 மேட்டு தான். எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி. நீங்க வந்து போட்டோல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்ப எப்படி போட்டோல பாக்குறீங்களோ அதே குவாலிட்டிய நீங்க நேர்லயும் பார்க்கலாம். பாருங்க, இவ்வளவு குவாலிட்டி வச்சிருக்கோம் மேட்லயும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸ், சரிங்களா? இது வந்து ஸ்மால் சைஸ், அதாவது 12x18.
இந்த சைஸு. அப்படி நம்மளுக்கு இந்த சைஸ்ல நம்மளுக்கு பிடித்தம் இல்லை, நம்ம இதுக்கு அப்புறம் அட்வான்ஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 4x2 இது நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த கான்செப்ட்ல இல்லாம நம்ம என்ன டிசைன் சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து பாத்ரூம்ல இந்த இதை செலக்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாத்ரூம் கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 4x2 நம்ம விருப்பத்துக்கு இணங்க நம்மளே கலர் சூஸ் பண்ணி நம்மளே பண்ணக்கூடிய பாத்ரூம் கான்செப்ட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 12x18 கிச்சன் டைல்ஸ் பார்த்துக்கோங்க. கிச்சன் டைல்ல வந்து நம்ம 12x18 யூஸ் பண்ணலாம். இதுவும் பாத்ரூம் கான்செப்ட் மாதிரி நம்மளா 4x2 சூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட் போட்டு நம்மளே சூஸ் பண்ணி நம்மளே இது பண்ணிக்கலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா சூஸ் பண்ணதுதான், நம்மளா இது பண்ணி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு டைப் நம்மளா பண்ணதுதான். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நீங்களும் 4x2 சூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ நம்மளே பண்ணிக்கலாம். இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16x16 பார்க்கிங். இந்த பார்க்கிங்கோட தன்மை என்னன்னா நம்ம இது மேல காரை கூட விட்டுக்கலாம், எந்தவித டேமேஜும் ஆகாது. இது 1x1 போட்டோம்னு வைங்களேன், அதுல நம்ம பைக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம 4 வீலர் கொண்டு விட்டுக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். 13 mm திக்னஸ் இருக்கும் நம்மளுக்கு. மித்தபடி நிறைய பிராண்ட்ல இது 16x16 பார்க்கிங்கை வந்து 9 mm to 11 mm முடிச்சிடுறாங்க. நம்ம இது அப்படி கிடையாது, நம்ம 12 to 13 mm திக்னஸ்ல உள்ள குவாலிட்டி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1x1 பார்க்கிங். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். இதுல அந்த 16x16 மாதிரி கிடையாது, இதுல நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். பட் உங்களுக்கு இது வந்து பைக் விடுற பார்க்கிங்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், 4 வீலர் யூஸ் பண்ண முடியாது. பைக் உள்ள இடத்துல நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் 1x1ல. இது வந்து நம்மளுக்கு ஹைடெப்த் எலிவேஷன். ஹைடெப்த் எலிவேஷன்னா எப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நம்மளுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷிங்கோட இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோன், ஒரு பாறை, அந்த பூ டிசைன்ஸ் எல்லாமே அப்படி நேச்சுரலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதே ஹைடெப்த் எலிவேஷன்ல கிளாசி. இது எப்படின்னா அந்த பாறைக்கு மேல பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண மாதிரி. இது வந்து பவுண்டேஷன் அந்த கருங்கல் போட்டிருப்போம், அதுல பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது அதுல பெயிண்டிங்ல நம்மளுக்கு டிசைனிங் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிளாசி எலிவேஷன். கிளாசினா எப்படின்னா நம்ம பார்க்கும்போது அப்படி கிளாரிட்டியா அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஹைடெப்த் எலிவேஷன் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஒன் பீஸ். இது வந்து என்ன பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா வார்லட். இந்த வார்லட் கம்பெனி வந்து முன்னணி நிறுவனங்கள் அவ்வளவு பேத்துக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் மீன் ஜாப் ஒர்க் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பிராண்ட் அப்படின்னு சொல்லி போய் கடையில போய் வாங்குறோம், அந்த பிராண்டுக்கு நிகரான தன்மைகள் அவ்வளவு இதுல உண்டு. ஏன்னா இந்த கம்பெனி தான் எல்லா வித பிராண்டட் கம்பெனிக்கும் ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பேரு தான் வார்லட். மித்தபடி அந்த பிராண்ட் இல்லையே, இந்த பிராண்ட் இல்லையே, நம்ம டிவியில இந்த இதை பார்க்கலையே அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. பட் அதே சேம் குவாலிட்டி தான். இதுல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல். இப்ப இருக்கையில ரீசன்ட்ல டாப் அண்ட் எல்லா, அதாவது சைபோனிக், வாஷ் டவுன், ரிம்லெஸ் எல்லா மாடலுமே சேர்ந்து இதுல வந்துருது. நம்மளுக்கு இது சர்வீஸ், வாரண்டி, கேரண்டி எல்லாமே 10 years பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி வாரண்டி கொடுக்காங்க. அதாவது இந்த செராமிக்கோட வாரண்டி பாத்தீங்கன்னா 10 years.
அதுல எந்த கிராக் வந்தாலும் கம்பெனி 10 இயர்ஸ்க்குள்ள கிளைம் பண்ணி தந்துடுறாங்க. ரெண்டாவது சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டி பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பார்ஸ்ல எது இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 hours to 16 hours. நம்ம டேல பாத்தீங்கன்னா 2 days to 2.5 days அதுல நம்மளுக்கு சர்வீஸ் கிளியர் பண்ணி தந்துடுறாங்க. ஏன்னா சர்வீஸ் பர்சன் வந்து நம்ம திருநெல்வேலியிலே இருக்கிறாங்க இதுக்கு. ரெண்டாவது ஸ்பார்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம புக் பண்ணி அதுவும் அப்படிதான் 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுடைய கையில ஸ்பார்ஸ் கிடைச்சிருது. இப்போ நம்ம ஷோரூம்ல நம்மளுடைய டிசைன்ஸ் எவ்வளவு பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான டைல்ஸும் சரி, நீங்க பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க, அதுக்குள்ள குவான்டிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கு பார்த்துக்கோங்க. 7,000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட இப்போ உடனே நீங்க சடனா எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் லெவல்ல போகணும், 20,000 ஸ்கொயர் ஃபீட் 25,000 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு வேணும் அப்படின்னாலும் நம்ம உடனே இமீடியட்டா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட இருக்கும். எக்ஸாக்டா போய் சொல்ல போனா ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எனக்கு 15,000 மிச்ச ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 1 வீக்லயோ அல்லது ஒரு 2 வீக்ஸ்லயே தரணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதுக்கான சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லா விதமான சானிடரி வேர்ஸும் நம்மகிட்ட குவான்டிட்டி வைஸ் நிறையவே இருக்கு.